பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் மாலத்தீவு அமைச்சர்களின் விமர்சனம் உள்ளிட்டவற்றால் பேசுபொருளாகி இருக்கிறது லட்சத்தீவு. ஆனால் லட்சத்தீவு இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாவதற்கே 2 தமிழர்கள்தான் காரணம் என்பது தெரியுமா? யார் அவர்கள் என்பதையும் அதற்கு காரணம் என்ன என்பதையும் இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். புத்தாண்டு தொடங்கிய போதே தனக்கான புதிய அத்தியாயத்தை எழுத தொடங்கிவிட்டது லட்சத்தீவு. இதனை தொடங்கி வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடிதான். லட்சத்தீவு பயணம் குறித்த பிரதமர் மோடியின் வீடியோ அண்டை நாடான மாலத்தீவில் 3 அமைச்சர்களை இடைநீக்கம் செய்யும் அளவிற்கு அந்நாட்டு அரசியலை புரட்டி போட்டுவிட்டது. அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் என்று பலரும் லட்சத்தீவு குறித்து பதிவிட கூகுளில் அதிகம் தேடப்பட்ட வார்த்தையானது லட்சத்தீவு. இதனால் வரும் காலங்களில் சுமார் 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி கடந்த சில தினங்களில் உலகின் கவனத்தை ஈர்த்த லட்சத்தீவு ஒருங்கிணைந்த இந்தியாவுடன் இணைந்தது 1947 தான். இறுதியாக திப்பு சுல்தான் ஆளுகையிலிருந்து பிரிட்டிஷ்காரரின் கட்டுப்பாட்டிற்கு வந்த லட்சத்தீவு அவர்களுக்கு பிறகு மெட்ராஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியாக மலபார் மாவட்ட கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் கடல் பகுதியில் ஆதரவற்ற நிலையில் விடப்பட்ட குழந்தையாக இருந்த லட்சத்தீவை கைப்பற்றி தன்னோடு இணைத்துக் கொள்ள விரும்பியது பாகிஸ்தான். இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் லட்சத்தீவை நேரடியாக ஆக்கிரமிப்பதை தவிர வேறு வழியில்லை என்று முடிவுக்கு வந்த பாகிஸ்தான் அரசு கராச்சியிலிருந்து சுமார் 1700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லட்சத்தீவுக்கு தனது கடற்படை கப்பலை அனுப்பியது. கராச்சியில் இருபக்கம் பாகிஸ்தான் கடற்படை கப்பல் வீரர்கள் மற்றும் ஆயுதங்களோடு லட்சத்தீவு நோக்கி கடலில் சீறி பாய்ந்து கொண்டிருக்க இந்த தகவல் உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேலின் காதுகளை ஜெட் வேகத்தில் எட்டியது. லட்சத்தீவை ஒருபோதும் பாகிஸ்தானிடம் இழந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் அப்போது நீதி கட்சியின் தலைவர்களில் ஒருவராக இருந்த ராமசாமி முதலியாரையும் அவரது தம்பி மெட்ராஸ் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த லக்ஷ்மண் சுவாமியையும் தொடர்பு கொண்டு பேசினார் வல்லபாய். அவர் சொன்னது ஒன்றுதான், லட்சத்தீவு நம்முடையது, அதை நிலைநாட்ட வேண்டும், அவ்வளவுதான். சென்னையிலிருந்து புறப்பட்டனர் ராமசாமி, லக்ஷ்மணசாமி சகோதரர்கள். திருவிதாங்கூர் நிர்வாகிகளை சந்தித்து விவரத்தை எடுத்துரைத்து அங்கிருந்து லட்சத்தீவு புறப்பட்டனர். ஒரு பக்கம் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் லட்சத்தீவில் மூவர்ண கொடியை பறக்க விட்டனர். பட்டுளி வீச பறந்த இந்திய கொடியை பார்த்ததும் பாகிஸ்தான் கடற்படை ஏமாற்றம் அடைந்தது. அன்று வல்லபாய் பட்டேலின் உத்தரவை நிறைவேற்றி வரலாற்றில் இடம் பிடித்தனர் தமிழர்களான ராமசாமி, லக்ஷ்மணசாமி சகோதரர்கள். இதனை கடந்த 2019 ஆண்டு அக்டோபரில் தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு நினைவு கூர்ந்தார் பிரதமர் மோடி. தற்போது அதே பிரதமரின் பயணத்தால் லட்சத்தீவு பேசுபொருளாகி இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வரலாறு சுரேஷ்.